தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் ரிப்பன் பில்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ் லாயர் அப்படி அட்வொகேட் அனுபவம் பட்டு விட்டேன். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன், ராம் சரண். வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிவிகே ட்ரோல் வீடியோ தான். இவங்க என்னமெல்லாமோ பண்ணியிருக்காங்க, நம்ம வேக நமக்கு அமுச்சு விட்டு என்னென்னமோ வீடியோ போடுத, இந்த வீடியோவை போட மாட்டேயா அப்படின்னு கேட்டாங்க. வீடியோ அமுச்சு விட்ருக்காங்க. என்னென்ன வீடியோ அமுச்சு விட்ருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர்களை பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரு. அப்படியா? ஓகே. அவர் பேசுன அது வரப்ப எப்படி இருந்துச்சு? அவரோட என்ட்ரி ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. அப்படியா? சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு இந்த மாதிரி இருந்துச்சா? இது என்னடா கொடுமையா இருக்கு. எப்படி இருந்துச்சுன்னு அவர் கேட்காப்ல, அதுக்கு வந்து சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு இந்த மாதிரி இருந்துச்சான். சுடுகாட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? விஜய் வாரப்போ எப்படி இருந்துச்சுன்னு தான் அந்த அண்ணன் கேட்டதுக்கு இந்த அக்கா என்ன சொல்லுதுன்னா, சுடுகாட்டில் இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருந்துச்சான். சுடுகாட்டுக்கும் இதுக்கும் இது வேணுக்குன்னே இந்த அக்கா பேசியிருக்கா என்னன்னு தெரில. ஆனால் அந்த அக்கா மூஞ்செல்லாம் பார்த்தா ஃபுல் டிவிக்கு ஃபேன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்படி ஏன் பேசணும்? தேவையில்லாத இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால தானே தற்கொலைங்க. நீங்களே வாயை விட்டுட்டு நீங்களே எல்லாம் வாங்கிக்கோங்கண்ணே. ஜெயிக்கிறாரு, கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதியும் ஜெயிக்கிறாரு. 2024 சிஎம் ஆகிறாரு, அது கன்ஃபார்ம். சொல்லி 2 பேர் தான் நடுவில் போட்டியே. ஒன்று டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. டிஎம்கே ஏடிஎம்கேவா? அப்போ டிவிகே கணக்கிலே கிடையாதா? டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு டிஎம்கே டிவிகேவா? என்னத்தை சொல்ல. என்னது டிஎம்கே ஏடிஎம்கேவா? நானே வளருதேன் பாருங்க. ஐயோ இப்படி பைத்தியங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்னண்ணே அண்ணே நீங்கள் படுத பாடு இப்போ தான் தெரியுது. பாவம் நீங்களாம் எப்படி தான் இவங்களெல்லாம் வச்சு ஒரு அரசியலை வந்து கொண்டு போவதுக்கு இவங்களே உங்களை ஒழிச்சு கட்டிடுவாங்க. உங்கள் கூட இருக்கவங்களே போதும். இப்படி அநியாயம் பண்ணுதாங்களே, சம்மந்தமே இல்லாமல் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அவங்க 2 பேத்துக்குள்ள தான் போட்டியான். ஏடி வந்து டிவிகே வந்து கணக்கிலே கிடையாதான். அப்படி தான் சொல்லுதான் அந்த பையன். தனிச்சு நின்று ஜெயிச்சிருங்களா? ஜெயிப்பானா? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? எம்ஜிஆர் கூட்டணி ஜெயிச்சாரு. எங்கடா ஜெயிச்சார்? கூட்டணி வச்சு 77 கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. 67 அண்ணா கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு. தனிச்சு நின்று யாருமே ஜெயிக்கல. ஜெயலலிதாவும் 97 கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க இல்ல தலைவா. ஐயோ தனிச்சு நின்று செவிக்கவே முடியாது. ஆனால் தனிச்சு நின்று ஒரு ஆள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அவரை பாராட்டலாம். ஏன்னா நாம் தமிழக கட்சியிலேருந்து அவர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மிச்சம் எந்த கட்சியுமே தனிச்சு நின்று ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. தனிச்சு நின்னா ஜெயிக்கவே முடியாது. இதுதான் இயல்பு. கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது கூட தெரியல. அம்மா இறந்தது கூட தெரியாமல் இருக்கான் அந்த பையன். என்னத்தை சொல்ல. தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் எங்க தளபதி மட்டும்தான் முன்னாடி நின்று ஜெயிக்க போறாரு. நீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஐயோ வச்சுட்டு என்ன பண்றது? அவங்களுக்கு யாராவது சொல்லுங்கடா. கர்நாடகா, கேரளா. ஆடா கொடுமையா, இத்தனையும் மாவட்டம் இல்லை சாமி, மாநிலம். மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா? சரி ரைட்டு. அதனால நம்ம என்ன செய்ய முடியும்? தெரியாமல் இருக்கும் போலக்கு ஒரு வேளை அவருக்கு. இருந்தாலும் இப்படி சொல்லியிருக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு ஆவேசமாக பேசணும்னு நினைக்கிய, கொஞ்சம் பார்த்து நிதானமாக மனப்பாடம் பண்ணியாச்சும் பேசுங்க. இல்லாட்ட பேப்பர் வச்சாச்சும் பேசி பழகுங்க. ரொம்ப பிடிச்ச நடிகர்னா யார்? விஜய் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்லலாம். ஏதாச்சும் பார்த்த மாதிரி நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும், அக்கல்ல முடி இருக்கும், அது மூந்து பார்த்தா நாத்தடிக்கும், அது நக்கி பார்த்தா உப்பு பறிக்கும். என்னத்தை சொல்ல. மோந்து பார்த்தா நாத்தடிக்கும், நக்கி பார்த்தா உப்பு கறிக்குமா? என்னால அதுக்கு அக்குள்ள போய் நாக்கு பிடிங்க. என்னத்த சொல்லுது? பச்சை பிள்ளையா இருந்தாலும் இப்படி பாடா படுத்துத. விஜய் ஃபேனு வேறையா? அதில் விஜய் ஃபேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பாட்டை படிக்கலாமா? அது நல்ல பாட்டு தானே. பாட்டை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு. கேவலத்துக்கு வந்து கரூர்ல நடந்த சம்பவம் வந்து இது ஃபுல்லா இவனுங்க பண்ணது, டிஎம்கே பண்ணது. என்ன பண்ணாங்க? 41 பேர் பலி குத்தாங்க. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு இது எந்த ஆதாரமே இல்லையே. கோர்ட்டே ஒன்றும் சொல்லலை. அதுக்குள்ளே டிஎம்கே தான் பண்ணுச்சுன்னு இவன் எப்படி சொல்லுவான்? அதில் நம்ம ராமர் இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவைத்தன்மை இருக்கு பார்த்தியா அப்படிங்கிறாரு. அது எங்க ப்ரொடெக்ஷன் கேட்டாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன். என்னதான் தம்பி அதெல்லாம் கேட்டோம், அப்பயும் தரல.
போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கேட்டேன், தரல. அதான் ரொம்ப பேர் இருந்தாங்களே போலீஸு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. பார்த்தீங்களா, இந்த பையன் ஒன்று சொல்லுதான், போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படிங்க. ஆனால் இப்போ விஜய் என்ன சொல்லுதாப்புலன்னா, எனக்கு போலீஸால தான் நான் இங்கே வந்தேன், இல்லாட்டி வர முடியாது அப்படிங்காப்புல. இதில் என்ன இருக்குன்னே தெரியல, வாங்க பார்ப்போம் ஃபுல்லாக. ஆமா, ஓடலையே. இவன் திருந்தவே மாட்டான்பா. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதுங்க, நியூஸ் பச்சை பிள்ளை இந்த எங்களுக்கு தெரியாதுங்க. எங்க செயலாளரா வந்துட்டு விஜயனோட அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் எப்படி 41 பேர் ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்கு சொல்ற? ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா சொல்ற? அவன் நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்க கிட்ட போய் நான் எதுக்கு நிறுத்த சொல்லணும்? அப்ப தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. ஆமா சொல்லு. எஸ்கே அண்ணா என்ன பண்றாரு? கிளாஸுக்கு வராருல, அத என்ன பண்ண போறீங்க? பேனர் கீசி வச்சிரும். ஆமா, நீங்களா யாருடா? இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. ஆமா, உதயநிதி இது படம் அதுல பராசக்தி வேலை பதற விடுதாங்க அப்படியே. அது இருந்தாருங்க. அப்போ கிளாஷ் இல்ல, இப்போ கிளாஷ் வராங்க. மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. தற்குறி 41 உயிரை துள்ள துடிக்க பலி கொடுத்தவரும் அந்த மரணத்துக்கு பொறுப்பேற்று இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பாதுகாப்பா வாங்க, பத்திரமா வாங்க, குழந்தைகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்கன்னு சொல்ல வக்கும் தெம்பு இல்லாம இந்த விஜய்கிட்டே மோதிட்டீங்களா? இந்த விஜய் எவ்வளவு பெரிய ஆள். நான் உண்மையிலே சொல்லுதேன், தற்குறின்னு யாரையும் சொல்லாதே. எதுக்காக வேண்டி சொல்லுதோம்னா, முதல்ல எல்லா கட்சியிலையுமே தற்குறி இருக்கத்தான் செய்தாங்க. படிப்பறிவு இருக்குது, இல்லாதவங்க இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஒன்றுமே தெரியாதவங்க இருக்காங்க. எந்த தலைவர்கள் தடுமாறாமல் பேசியிருக்காங்க? யார் தான் தடுமாறாமல் பேசியிருக்காங்க? நீங்கள் ஒருத்தரை சொல்லுங்கள். நான் இவர் ஒரு திருப்பு கூட தடுமாறாமல் பேசிட்டாரு, ஒரு வாட்டில் இவர் வந்து உளருவாங்க. எந்த பெரிய தலைவர்னாலும் உளருவாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து என்றைக்குமே யாரையும் தற்குறின்னு சொல்லாதீங்க, சரியா? வாங்க அடுத்து இன்னொரு வீடியோ இருக்கு, பார்ப்போம். பின்னாடி தலைவர்களா இருக்கிறாங்களே, இதுல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அவரை மட்டும்தான், விஜய் மட்டும்தான். என்னைக்குமே நான் செத்தாலுமே அவர்தான். முத போட்டோல இருக்கிறது யாருங்க அது? நான் அவரை விட்டுருங்க, எனக்கு மெயினே முத போட்டோவில் இருக்குது வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் தெரியாதா? வேலு நாச்சியார் உண்மையிலே தெரியலையா? என்னப்பா இவங்க முதல்ல வேலு நாச்சியார், அதுக்கடுத்து காமராஜர். என்னப்பா நீங்கள் வேலு நாச்சியார் தெரியலங்க? என்னத்தை சொல்ல, நாசமாக போச்சு போ. தலைவர்களை எல்லாருமே படிக்கணும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார்ல. முன்னாடி முதல்ல ஒரு போட்டோ, 2வது 3வது 4வது 5வது 5. ஒன்று சொல்லணுமா? யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்சதை பத்தி சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதா? யார் அவரு? யாரும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொன்னா நீங்க சொன்னா நல்லா இருக்கும்ல. நீங்க சொல்லிருக்க சொன்னீங்க. நீ இதை காமிச்ச யாரும் உங்களுக்கு தெரியாதா? இல்ல உங்க கொள்கை தலைவர் நீங்க சொல்லுங்க. இல்ல உங்க கொள்கை தலைவர் நீங்க சொன்னா மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே, உனக்கு தெரிஞ்சுன்னு சொல்ல வேண்டியதானே. யாரும் தெரியல உங்களுக்கு? எனக்கு தெரியல. இதை முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. இது முதல்ல சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. எங்க தளபதி அவர் உங்க ஊருக்காரர் தான், பக்கத்துல ஈரோடு பெரியாரு. எனக்கு சரியாவில் இது பெரியார்னு ஒத்த வார்த்தை சொல்லதுக்கு அது கடைசியில் இன்னொரு இதில் சொல்லுவாப்புல. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்லுதீங்கன்னு பார்க்கலாம்னா சமாளிக்கலாம். அந்த பையன் அழகாக சமாளிக்கலாம். இப்படி சமாளிக்கவாது தெரிஞ்சு கற்றுக்கங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு தெரியாதான்னுக்கிட்டு நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க, உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க அடுத்து இன்னொரு வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் வந்து NK பாலாஜி. நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன் ராம் சரண். அல்லு அர்ஜுன் ராம் சரணா? பிற என்னடா டிவிக்கு முன்னாடி வந்திருக்கான்? என்ன நடக்கு இதில்? என்னோட ஃபேன்ஸ் நான் இப்போ புதுசாக இதில் தொடங்கி இருக்கனால இப்போ தாவேக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு எடுத்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், ரிப்பன் பில்டிங்,
ஹைகோர்ட் ஜட்ஜ் லாயர் ஆஃப் தி அட்வொகேட் அனுபவம் பட்டு விட்டேன். என்னது கொடுத்துருக்காங்க? ஆமா மேடம், இப்பதான் இது தெரியல மேடம். இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆமா மேடம். ஆமா மேடம், அது தெரியல மேடம். இது எல்லாரும் பொதுவா கொடுத்துருக்காங்க, அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன். என்ன தோணத்தாலும் வாங்கிடுவோம் உங்களுக்கு தம்பி. பொதுவா கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். என்னோட சொந்த ஊர் வந்து ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ். இவங்க இதுல இருக்க மேடம், நம்பர் ஆஃப் தி லீடர்ல இருக்கிறேன், உங்க குரூப்ல இருக்கிறேன் நான். இப்ப இதுக்கு இவன் நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்க, ஹைகோர்ட் ஜட்ஜுங்க, மறுபடியும் தலைமைச் செயலகம்ங்க, இன்னும் விட்டா நம்ம முக ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஸ்டாலின் எல்லார் பேரையும் சொல்லுவான் முழுக்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லா கழுதையும் சொல்லுதான். சம்மந்தமே இல்லாமல் உளறிக்கிட்டு இருக்கான். என்னத்தை சொல்ல, அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். சரக்கடிச்சு பணம் என்னன்னு தெரில. அவ்வளோதான் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமேனன் விளாக்ஸ்.